ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த நன்னாள் வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவே அவர் மரித்து 3ஆம் நாள் ஒரு உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவாய் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் செய்யும்படி உங்கள் அருகாமையில் ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் என்றால் மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறாத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாரை பார்த்து இந்த வார்த்தை யார் சொல்றா? தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். தூதன் இயேசுவை, சிலுவையில் அறைந்த இயேசுவை தேடி அந்த கல்லறைக்கு வருகிறார்கள். யாரு? ஸ்திரீகள் வருகிறார்கள். ஆகவே இந்த நாளில் ஸ்திரீகள் விசேஷித்த பாக்கியவதிகள். ஆமேன். ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி முதல்ல யாருக்கு போச்சு? ஸ்திரீகளுக்கு தான் போச்சு. நீங்க மற்ற அந்த வார்த்தையில வாசித்தீங்கன்ற முதல் வசனத்துல 28:3 ஓய்வு நாள் முடிந்த வாரத்தில் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்றெல்லா மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். மகதலேனா மரியாளுக்கும் மற்ற இயேசுவோடு கூட இருந்த மற்ற பிள்ளைகளுக்கும் ஸ்திரீகளுக்கும் சீஷர் என்ன செய்கிறாங்க? தூதன் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆமேன். ஆகவே இந்த வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் முதலாவது பயந்து போயிருக்கிற அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்ன கர்த்தர் இன்றும் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறார், நான் தான் உயிரோடு எழுந்துட்டேனே, அப்போ ஏன் நீங்கள் பயப்படுகிறேன் என்று. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக அவர் செயல்பட ஆயத்தமாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமேன். அந்த கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, சீக்கிரம் அவர் மரித்தொறிந்து எழுந்தார் என்று தூதன் சொல்றான். சீக்கிரம் அவர் மரித்தொறிந்து எழுந்தார் என்று சொல்லி என்ன செய்யுங்க? சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. அப்போ அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு, அந்த ஸ்திரீகளுக்கு அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமும் ஒரு பயமும், மகா பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு போனாங்களா. ஆமேன். இயேசுவை சிலுவையில் அறைந்தவரை உயிரோடு எழும்ப காணும்போது, அந்த செய்தியை கேட்கும்போது அவர்களுக்கு ஒரு பயம் கடந்த ஒரு சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் ஓடுறாங்க. ஓடி போய் என்ன செய்யறாங்க பாருங்க, 10வது வசனத்தில், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரருக்கு சொல்லுங்கள், பயப்படாதிருங்க என்று சொல்லி இயேசு அவர்களை நோக்கி சொல்றார். அப்படி போயிட்டு இருக்க நபர்களை பார்த்து சீசன் ஃபர்ஸ்ட் சொன்னா, இயேசுவே அந்த இடத்துல வந்து பயப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். இந்த வேளையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கல்லறையில் இல்லை, அவர் கல்லறை இன்றும் திறந்திருக்கிற கல்லறையாய் இருக்குன்னா அது ஒரே கல்லறை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை தான். இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அந்த கல்லறையை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய கல்லறை இன்றும் திறக்கப்பட்ட கல்லறையாய் இருக்கிறது. அந்த பெருமை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கே சாரும். ஆகவே இந்த வேளையில் அவர், நீங்கள் பயப்படாதீங்க எந்த காரியத்தையும் குறித்து. அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இன்றைக்கும் நம்ம அருகாமையில் இருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, விசேஷித்த வல்லமை, அது இன்றைக்கும் நமக்காக செயல்படும். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட ஏதோ காரியத்தினாலே சிலர் பயந்து போயிருக்கலாம்ப்பா. அந்த பயந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவாய் சொல்கிற நற்செய்தி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள், அவர்கள் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னீங்களப்பா. நீர் உயிர்த்தெழுந்த இயேசுவாய் எங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்ய ஆயத்தமாய் இந்த வேளையில் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பயப்படும் காரியங்கள் இன்றே மாறட்டும்ப்பா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமை செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய முற்றிலுமாய் எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.